வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர் இல்லை எனில் உடல் இல்லை என்று சொல்வார்கள். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உயிர் சக்தியும் உடல் ஆரோக்கியமும். அதாவது உயிர் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, பிராணசக்தி என்றால் என்ன, சக்ராஸ் என்றால் என்ன, ஔரா என்றால் என்ன, இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்குமே உயிர், உடல் அது எப்படி இருக்கும் என்பதை பத்தி நிறைய ஒரு குழப்பமெல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? உயிர் என்பதை பல வார்த்தைகள் சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஆத்மான்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், சில சோல்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ சைக்காலஜி வேர்டு எடுத்தீங்கன்னா கூட சைக்கி ப்ளஸ் ஆலஜி இருக்குல்ல, அந்த சைக்காலஜி அது கூட என்னன்னா சயின்ஸ் ஆஃப் சோல்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சைக்கின்னு சொல்கிறத கூட அந்த சோல், அந்த ஆத்மாவை தான் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம ஹைப்போதாலமஸில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அங்கே தான் எல்லா நம்ம உடல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வெற்றிடம் சொல்லுவாங்க, காட்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை பாயிண்ட் ஆஃப் லைட், பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி, இன்னும் நிறைய பேர் அதுக்கு சொல்வது உண்டு. ஸோ ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மான்றது இல்லை உயிர் என்பது என்னவென்றால், இந்த உயிர்ங்கிறது ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. இந்த உடல் இயங்குவதற்கு அந்த உயிர் ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி. அந்த ஒரு சக்தி உடலில் உள்ளவரை உடல் இயங்கி கொண்டிருக்கும். அது இல்லை என்றால் உடல் இயங்காது. ஆனா இந்த ஆத்மாங்கிறது என்னன்னா, அதுல வெறும் ஒரு சக்தி மட்டும் கிடையாது. அந்த சக்தியின் கூடவே நம்மளுடைய எண்ணங்கள், இந்த மெமரின்னு சொல்லலாம், மைண்டுன்னு சொல்லலாம், அப்புறம் எது சரி தவறு என்று நிர்ணயிக்கும் சக்தி, அதாவது புத்தின்னு கூட சொல்லலாம். கூடவே இந்த புத்தியும் மனமும் சேர்ந்த அந்த எண்ணங்களின் தொகுப்பு, அதாவது சன்ஸ்கார் அப்படின்னுவாங்க, நம்ம சன்ஸ்காரம். ஸோ இந்த ஆத்மாங்கிறது அதாவது நம்மளுடைய ஸ்வபாவம், ஹேபிட், ஆட்டிடியூட். ஸோ ஆத்மான்னு நம்ம சொல்லும்போது, இல்லை உயிர்னு சொல்லும்போது இதில் இது எல்லாமே கலந்துருக்கு. மனம் கலந்துருக்கு, எண்ணங்கள் கலந்துருக்கு, நம்மளுடைய நிர்ணயிக்கும் சக்தி அதாவது புத்தி கலந்துருக்கு, கூடவே நம்மளுடைய சன்ஸ்காரம், நம்மளுடைய ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட், இது எல்லாமே ஒரு கலந்த ஒரு கலவைன்னு கூட சொல்லலாம் இந்த ஆத்மாங்கிறது. அப்புறம் இன்னும் உடலோட எப்படி சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல்ல ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுது. இந்த செயல்படுவதற்கு முக்கியமான ஒரு சக்தி எதுவென்றால் இந்த ஆத்மா தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும், சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா சாப்பாடு உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகுது. நம்ம ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம், நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு சக்தி கிடைக்குதுன்னு. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உடல் இயங்கி கொண்டு இருக்கு, அந்த டைஜஷனுக்கான இயக்கம் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ உணவு போன உடனே தான் அந்த டைஜஷன் நடக்குதாங்க. ஸோ உணவு செல்வதற்கு முன்னாடியே அங்கே ஒரு மெஷினரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்குது அந்த மெஷின் வேலை செய்யறதுக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உடல் இயங்குவதற்கான மூல சக்தியே இந்த ஆத்மா இடத்துல இருந்தா நம்ம உடலுக்கு வருது. உயிரானது உடல்ல எந்த பகுதியில இருக்கு? உடலுக்குள்ளேதான் இருக்கா இல்ல உடலுக்கு வெளியில இருக்கா? அதாவது இந்த உயிரை சில பேர் சொல்லுவாங்க, நான் உயிரை பார்த்தேன், இறந்து போனவங்களோட உடலை பார்த்தேன், அது ஒரு லைட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஈவன் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல கூட சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒன்று நம்ம உடல் இருக்கு, உடல் எப்படி இருக்கோ அதே ரூபத்துல ஒரு உடல் கூட இருக்கு. நம்ம இந்த தைத்திரிய உபனிஷத் பாத்தீங்கன்னா பிராணமய கோஷான்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? லைட் ஃபார்ம்ல இருக்கும், லைட் பாடின்னு சொல்லலாம், எனர்ஜி பாடின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பிசிக்கல் எப்படி டச் பண்ண ஒளி உடல்னு சொல்லலாம். ஸோ அதையும்
அந்த ஒளி உடல் இயங்குவதற்கு காரணம் என்னவென்றால் நமது மனம், எண்ணங்கள். அதாவது எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த ஒளி உடல் அமையும். நம்ம முதல்ல எபிசோட்ஸ்ல கூட பார்த்தோம், உறங்கும் போது வந்துட்டு நம்மளோட கனவு வந்து நம்முடைய உடலை விற்று ஒரு உயிர் உடல், அதாவது ஒரு ஒளி உடல் வெளியேறி அதற்கு தேவையான எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. உயிரோட இருக்கும் போதே இறந்து போனோம். அப்புறம் வந்து அங்க எங்க பார்த்திருக்கோம் இந்த ஆவின்னு எல்லாம் சொல்றாங்களே. ஸோ அதை வந்துட்டு அதையும் நம்ம இந்த உயிர் உடல்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒளி உடலை தான் நம்ம ஆவியா பார்க்கறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒளி உடல் என்பது என்னவென்றால் எண்ணங்களின் உருவம் தான் இந்த ஒளி உடல். அந்த நம்மளுடைய ஒரு எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் ஒளி உடல்னு சொல்றது. ஆனா உண்மையில வந்துட்டு அது இல்ல ஆத்மா. இது வந்து எண்ணங்களின் வெளிப்பாடு, எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்துவது, அதற்காக ஒரு கருவி தான் இந்த ஒளி உடலுங்கிறது. ஸோ நம்ம எண்ணங்கள் வந்து ஒளி உடல். இப்போ நம்ம வந்து அதாவது உயிர் நான் அப்படின்றது வந்து நான் இந்த ஒளி உடலுக்குள்ள இருக்கேனா, எண்ணங்களுக்குள்ள இருக்கேனா, இல்ல உடலுக்குள்ள இருக்கேனா, உடல் வேற ஒளி உடல் தனித்து இருக்கா? அதாவது ஒன்று வந்து நம்மளோட பிசிக்கல் பாடி, உணவினால் தயாரிக்கப்படுகின்ற இந்த அன்னமய கோஷம். அடுத்தது வந்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் தான் இந்த எனர்ஜி பாடிங்கிறது. அது பார்க்க போனீங்கன்னா இந்த உடல் ஃபார்ம்ல தான் இருக்கும், உடலுக்குள்ளே தான் இருக்குது. அதுல தான் இந்த எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சக்ராஸ்ங்கிறது இந்த ரெயின்போ கலர்ஸ் இருக்குல்ல, 7 கலர், வானவில்லின் 7 கலர்ஸ் இருக்கு. அந்த 7 கலர்ஸ்ல வந்து இந்த நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு சொல்லிட்டு இந்த நேர் வரிசையில இருக்கு 7 சக்கராஸ். சஹஸ்ரார சக்கரா இப்படி எல்லாம் சொல்றாங்களா? ஆமா, ஆஜ்னா சக்கரா. சொல்ல போனா நிறைய சக்கராஸ் இருக்கு. நம்ம உடல் ஃபுல்லா சக்கராஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான சக்கராஸ்ங்க இருக்கு. ஆனா மெயினா இந்த 7 சக்கராஸ் முக்கியமானதா சொல்றாங்க. சோ இந்த சக்கராஸ் இருக்கிறது அந்த பிராணமய கோஷால. ஆனா இந்த பிராணமய கோஷா வேலை செய்யறதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா நம்மளோட மனமும் புத்தியின் மூலமாக இந்த பிராணமய கோஷா வேலை செய்யுது, அதாவது எண்ணங்களின் மூலமாக. ஆனா இந்த எண்ணங்களின் மூலமாகவும் அதுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்குது? நான் முதல்ல சொன்ன மாதிரி உணவு இல்லாமலே அது முதல்லயே வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த உடல். ஸோ இந்த உடல் இயங்குவதற்கு சக்தி வந்து இந்த சக்கராஸ் மூலமாக நம்ம உடலுக்கு கிடைக்குது. ஸோ அந்த சக்தியை என்ன சொல்றோம்னா பிராணான்னு சொல்றோம். ஸோ அதுக்கு தான் இது வந்து பிராணமய கோஷா அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணாங்கிறது நம்ம காற்றை சொல்றோம்ல, காற்றுக்கும் பிராணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. காற்று வந்து இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி கேஸஸ்னால ஆனது. ஆனா இந்த பிராண்ங்கிறது கேஸஸ்னால ஆனது கிடையாது. இது அதையும் மீறி ஒரு பொருளால ஆனது. இதை போட்டான்ஸ்னு கூட சொல்லலாம் நம்ம, அதாவது ஒளிப்புள்ளிகள், சக்தின்னு கூட சொல்லலாம். அது சக்தின்னு கூட சொல்லலாம், எனர்ஜி. இந்த பிராண் சக்தி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா நம்ம உடல்ல வந்து அது சென்று அடையிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, நம்ம சுவாசம் பிரீத்திங் பண்றோம். சுவாசம் பண்ணும்போது அந்த சுவாசம் மூலமாகவும் இந்த எனர்ஜி நமக்குள்ள போகுது. இன்னொன்று நம்ம உணவு உட்கொள்கிறோம், அந்த உணவு மூலமாகவும் இந்த எனர்ஜி நமக்குள்ள போகுது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ மனதை வந்து அமைதியாக வச்சிருக்கிறோம், இறைவனோட கனெக்ஷன் வச்சுக்கிறோம், மனம் அமைதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அப்போ கூட நம்மளோட இந்த சக்கராஸ் வந்து ஆக்டிவா இருக்குது. அதன் மூலமாகவும் இந்த சக்தி நமக்குள்ள வருது. அதாவது பிராண் சக்தி நம்மளோட ஆத்மாவின் மூலமாக இந்த உடலுக்கு சக்தியை கொடுக்குது, உடல் ஆக்டிவேஷனுக்கு. ஸோ ஆத்மாங்கிறது ஒரு புள்ளி வடிவம். அது வந்து நம்ம மூளையில ஒரு பகுதியில் அமர்ந்திருக்குது. அதுதான் இந்த காட்ஸ் பாயிண்ட், வெற்றிடம், ஆத்மா, சைக்கின்னு எல்லாம் சொல்றோம். அந்த ஒரு புள்ளி, அந்த புள்ளியில தான் மனம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, புத்தி இருக்கு, அப்புறம் நம்மளோட எண்ணங்களின் ஸ்டோர் ஹவுஸ், மெமரிஸ் எல்லாம் இருக்கிறது. இந்த ஆத்மாவை நம்ம பார்க்க முடியுமா? ஆத்மா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்க உடல்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகும்போது, அதுக்கு தான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து உடல்ல இருந்து டிட்டாச் பண்றோம். பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல இருந்து, பிசிக்கல் அவேர்னஸ்ல இருந்து மனம் லேஸ் ஆகும்போது நம்மளுடைய சுய ரூபம், அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியுது நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, உடல்ல இருந்து நம்ம ஒரு சாட்சியா இருக்கிறோம்,
நம்ம உடலை இருந்து செப்பரேட்டா இருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு நமக்கு நம்ம எவ்வளவு தனித்து இருக்கோங்கிறத அனுபவிக்கலாம் நீங்க அமைதியா இருக்கும்போது. ஏன்னா மனம் வந்து வேலை செய்யறத கம்மி பண்ணுது. அப்போ நம்ம ஒரிஜினல் அந்த பாயிண்ட் ஆஃப் லைட் கான்சியஸ்னஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ புரியுதா? ஆத்மாங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். அது எண்ணங்களின் வெளிப்பாடு தான் அந்த ஒரு ஒளி உடல். அந்த ஒளி உடல் மூலமாக நமக்கு இந்த பிசிக்கல் பாடிக்கு வந்துட்டு சக்தி கிடைக்குது. அதனாலதான் இந்த உடலின் உள்ள அங்கங்கள் வந்து அந்த எனர்ஜி மூலமாக வேலை செய்யுது. நீங்க இப்ப சொன்ன மாதிரி உயிரை பத்தி சொன்னீங்க, பிராணா பத்தி எல்லாம் சொன்னீங்க, சக்கரா பத்தியும் சொன்னீங்க. அதுல வந்து நீங்க பர்டிகுலரா மனசு புத்தி அப்படின்னு சொன்னீங்க. அந்த மனம் புத்தி எனக்கூடியது ஆத்மாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிப்னோதெரப்பில எல்லாம் நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி பார்க்கும்போது சில நேரம் சொல்றாங்க இது வந்து பாஸ்ட் லைஃப், அந்த முற்பிறவியிலிருந்து வந்த எண்ணங்கள்னு கூட சொல்றாங்க. இல்ல அந்த இறக்கும் தருவாயில அவங்க தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த வலி, மூச்சு அடைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இப்போ கூட இந்த வாழ்க்கையில கூட அவங்க அனுபவிக்கலாம் சில சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது அந்த முதல்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குதோ அந்த மனசுல அந்த ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் ஆத்மாவில் இருக்குன்னு சொல்றோம்ல, அது வந்து பல காலமாக நம்ம இந்த உடல்ல வர்றதுக்கு முன்னாடி கூட வேறு உடல்ல இருந்தால் ஸோ அப்போ கூட நம்ம என்னெல்லாம் நினைச்சிருந்தோமோ அந்த எல்லாமே அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கும், அந்த மெமரி பேங்க்ல இருக்கும். ஆனா சில எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்மம் இருக்கு அப்படின்னு நம்பலனாலும் பரவாயில்ல. ஆனா என்ன ஆகுதுன்னா எல்லா விதமான எண்ணங்களும் இமோஷன்ஸும் அந்த மனதில் தான் ஆத்மாவில தான் ஸ்டோர் ஆயிருக்குது. நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிப்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சின்ன சிப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மொபைல்ல கூட சிப் போடுறீங்க, அதுல ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆத்மாவில எல்லா எண்ணங்களோட ஒரு மெமரி பேங்க்னு சொல்லலாம். பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க உடம்புல ஆவி வந்துடுச்சு, ஆத்மா வந்துடுச்சு, பிரவேசம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உடல்ல எத்தனை ஆத்மா வேணா வந்து பிரவேசம் ஆகலாமா, வந்துட்டு போகலாமா? அதாவது நம்ம ஊர்ல பாத்துருக்கீங்க, இந்த மாதிரி வில்லேஜஸ்ல பாத்துருப்பீங்க. அதாவது ஒரு உடம்புல வந்துட்டு வேற ஒரு ஆத்மா வந்து பேசுது, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் 99% 99% வந்துட்டு உண்மையில அந்த மாதிரி ஆத்மா எதுவும் வர்றது கிடையாது. நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கிற அந்த சில எண்ணங்கள், அதாவது சில நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக நமக்கு அறியாமலே நாம் சில இன்னொரு பர்சனாலிட்டியா நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பர்சனாலிட்டி டிசார்டர்னு கூட சொல்லலாம், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் சொல்லுவாங்க, இல்ல டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு கூட சொல்லுவாங்க. அதாவது எனக்குள்ள நிறைவேறாத ஆசைகள் இருக்கு, அதை நிறைவேற்றி கொள்வதற்காக நான் இன்னொருவராக நான் வந்து என்னையே மாற்றிக்கொள்கிறேன். அதாவது பேய் பிடிச்சிருக்கு, சாமி வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? அதுதான். அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி இல்லாம வேற ஒரு பர்சனாலிட்டி அவங்க பேசுவாங்க. நான் வந்து ஒரு கடவுள், இல்ல ஒரு சாமி வந்திருக்கிறேன், இல்ல நான் ஒரு இறந்து போனவங்களோட ஆத்மா, அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து உண்மையில, அதாவது 99% கேசஸ்ல வந்து அது உண்மையில ஆத்மா கிடையாது, அது வேற ஒருத்தரோட உயிர் கிடையாது, அது நம்மளுடைய ஆழ்மனதின் எண்ணங்களின் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 1% கேஸ் பாத்தீங்கன்னா உண்மையில இந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி வரும் சமயத்துல நம்மள நாம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னா, ஏன் வருது ஏன் வருதுன்னு சொல்றேன். ஏன் வருது, எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லுங்க. இது எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம வந்துட்டு இமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறோம்ல, மனசுல வந்து தேவையில்லாத எண்ணங்கள், வருத்தம், கோபம், அகங்காரம், இந்த மாதிரி ஒரு இமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறோம்ல, அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த நம்மளுடைய சக்ராஸ் நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி, இதுல வந்துட்டு எனர்ஜில வந்து பிளாக்கேஜஸ் ஏற்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா பிராண சரீரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக சில இந்த மாதிரி வேறு உயிர்கள் இந்த உடலில் பிரவேசம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப கம்மி, 1% தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்னா, அந்த மாதிரி வேற ஒரு ஆத்மா பிரவேசம் ஆகுது அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்து அதை வந்து நீ எங்கேருந்து வந்த, யார், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க நிறைய இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா
அது வந்து அந்த மாதிரி உயிர்களை வந்து நிறைய சமயம் எடுத்துக்கும், நிறைய டைம் எடுத்துக்கும் அந்த உடலை விட்டு போவதற்காக. ஸோ முடிஞ்ச வரை அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்ணலாம், தேவைப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏன் எடுத்துக்கிறோன்னா அவங்களோட அந்த மென்டலி இன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்கல்ல, இமோஷனலாக டிஸ்டர்பாக இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. இந்த மாதிரி பிரவேசம் ஆகுதுன்னு கூட சொல்கிறாங்கல்ல, அது கூட நின்று போயிடும். ஏன்னா நம்ம மனம் ஒரு நிலையில் இருந்ததுன்னா, ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா, நம்ம செய்கிற வேலை என்ன செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்து கொண்டு இருந்தோம்னா, மனநிலை பாதிக்கப்படாத சமயத்தில் இந்த மாதிரி வேறொரு ஆத்மாக்கள் வந்து நம்மளை துன்புறுத்தும் என்ற ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பொதுவா கோயிலுக்கு இல்லைன்னா மெடிடேஷன் ரூமுக்கு போனாலும் சரி, ஒரு இயற்கையோட இடங்கள்ல போனா, கடல்லையோ மலையிலையோ போய் இருந்தா இந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்னதுன்னா, நம்ம பிராண சக்தியை பத்தி பேசியிருந்தோம்ல. இப்போ நம்ம கூட சொல்றோம் இந்த காலையில வாக்கிங் போனா நல்லா இருக்கு ஒண்ணு. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, அதிகாலையில அந்த சூரிய ஒளி வர சமயத்துல அங்க பிராணவாயு நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து சுவாசம் இழுக்கும்போ நம்ம சுவாசம் மூலமாக அந்த பிராணவாயு உள்ள போறதுனால நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி இயற்கையான இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேயும் எனர்ஜி நல்லா இருக்கும். எனர்ஜி நல்லா இருக்குன்னா இந்த பிராண சக்தி அங்க நிறைய இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அதுல வந்து இந்த பிராண சக்தி அதிகமா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்றதுன்னா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அந்த பிராண சக்தி வந்து அதுல வந்து கம்மியாயிடும். நீங்க ஒரு பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு சமைச்சது 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா, இல்ல மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா, காலைல சமைச்சது நைட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த பிராண சக்தி வந்து கம்மியாயிடுது. அதே மாதிரி இந்த பழங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி வரோம்ல, அது கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அதுல வந்து எனர்ஜி அதிகமா இருக்கு. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த அழுகி போன பழம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நீங்க ஆடு மாடுகளுக்கு கொடுத்தா கூட அது சாப்பிடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க, இதுல எனர்ஜி இருக்கா இல்லையான்னு. எனர்ஜி இல்லைன்னா அது கூட அது சாப்பிடாது. ஸோ எங்கெல்லாம் நம்ம இயற்கையான இடத்துல போறோம், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இடத்துல, கடலோரம் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து எனர்ஜி வந்து அந்த பிராண சக்தி வந்து அதிகமா இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அமைதியா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இறைவனோட தொடர்பு வச்சுக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆத்மாவின் மூலமாக அமைதியின் சக்தி, அதிர்வலைகள் வந்து நம்மளை விட்டு வெளியேறும். ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமைதியாக டீப் சைலன்ஸில் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவே இது வந்து மிக தொலைவில் சென்றடையக்கூடிய தன்மை இருக்கு இதுக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஈவன் இந்த பிராண சக்தி கம்மியாக இருக்கிற இடம், இல்லை எங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது கூட இந்த இறைவனின் சக்தி மூலமாக அது வந்து தூய்மை அடையுது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பற்றி சொன்னீங்க. சில இடங்களில் நம்ம போனோம்னா அங்கே இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம பிடிச்ச நபர்கள் தான், பிடிச்ச ஒரு வீடாக தான் இருக்கலாம், இல்லை இடங்களாக தான் இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளை வந்து அங்கே இருக்க விடாமல் பண்ணும், இல்லைன்னா ஒரு கவலைப்படுத்தும். அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு அந்த மாதிரி மோசமான எனர்ஜி இருந்தால் கூட நம்ம வந்து அந்த இறைவனின் தொடர்பு வச்சு கொண்டு இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது அந்த இடம் சுத்திகரிக்கப்படுது. ஸோ அதனால நம்ம ஒரு இடத்துல போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இங்க வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கு, வருத்தப்படுற மாதிரி இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, நீங்க இறைவனோட தொடர்பு வச்சுக்கிட்டா. ஏன் அப்படி ஃபீல் ஆகுது? இப்போ நான் வந்து அங்கே போன இடத்துல வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் போகிறேன், நான் ஒரு ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு இடத்துக்கு போகிறேன். ஆனால் அங்கே போன உடனே எனக்கு வந்து யாரும் என்கிட்ட இன்னும் பேசலை, ஒன்றும் பண்ணலை, இல்லை பேசியிருந்தாலும் சிரித்து பேசியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அங்கே இருக்கவே பிடிக்கல, இங்கே வைப்ரேஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எதற்கு? அதாவது சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட எண்ணத்தை கூட அதுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எண்ணம் தானே நினைச்சிட்டு போறோம் அப்படின்னு. ஆனா உண்மையில என்னன்னா, நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் மாஸ் இருக்கு, வெயிட் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்க லேசான எண்ணத்தை அதிகமா சிந்திச்சிங்கன்னா அந்த இடமும் லேசாக மாறிடும்.
சில இடத்துல இருந்து நீங்க கோபப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்கன்னா அந்த இடம் கூட அந்த மாதிரி ஒரு உங்களை இழுக்கும். கிராவிட்டி வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல போகும்போது நீங்க ரொம்ப ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பாரமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே மற்றவர் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்பியிருக்கிறதுனால நம்ம அங்க போனோடனே நமக்கு மனசு பாரமா இருக்கு அந்த மாதிரியா? ஆமா, ஏன்னா அந்த ஒரு இடத்துல சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்ல சில பேர் உட்கார்ந்து அழுது இருக்கலாம். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணத்தின் அதிர்வலைகள் அந்த இடத்துல கொஞ்சம் பாரமா தங்கி இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம போகும்போது கூட நமக்கும் அந்த அதிர்வுகளால பாதிப்புகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லேசா இருக்கிறோம், பாசிட்டிவா இருக்கிறோம், இறைவனோட தொடர்பு வச்சுக்கிறோம், அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மள பாதிக்காது. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம போறதுனால அந்த இடம் வந்து தூய்மை அடையுது. அதனால என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு வேற இடத்துக்கு போறதுனால நம்ம பாதிக்கப்படுறோமே அப்படின்னு சிந்திக்கிறத விட நம்ம அந்த இடத்துக்கு போறதுனால அந்த இடம் தூய்மை அடையலாமே, அதனால நம்ம வந்து நம்ம பாசிட்டிவா இருந்தா நமக்கு அது இந்த மாதிரி பாரத்தை தராது. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது, எண்ணம் போல் அன்னம், அன்னம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? கரெக்ட் தான். ஈவன் நம்ம உணவு சாப்பிடும்போது கூட நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி உணவு சாப்பிட்டோம்னா அதுல எனர்ஜி அதிகமா இருக்கும். ஏன்னா வெறும் பிராண சக்தி இல்ல, இறைவனோட சக்தி கூட அதுல இருக்கு. ஏன்னா இறைவனோட சக்திக்கு அவ்வளோ என்ன ஒரு மகத்துவம்னா அது வந்து நோயை கூட குணமாக்கும். நீங்க சரியான முறையில இறைவனோட அந்த அமைதி சக்தியை நீங்க கிரகிக்க முடிஞ்சதுன்னா அந்த சக்தியினால உங்களுக்கு ஏற்பட்ட நோய்களும் குணமாக சாத்தியங்கள் அதிகம். உயிர் சக்தி எவ்வளவு மகத்துவமானது, உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அது மட்டும் இல்ல வந்து எண்ணங்கள் மூலமாக நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக எப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒளி உடல் என்றால் என்ன, வைப்ரேஷன் என்றால் என்ன, சக்ராஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் பத்தி நீங்க வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் காணும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம். உயிர் சக்தியும் உடல் ஆரோக்கியமும். நமது உடலை இயக்கக்கூடிய சக்தி உயிர் சக்தி. இதை ஆத்மா என்றும் அழைக்கிறோம். ஆத்மாவில் மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகியவை அடங்கியுள்ளது. மனதின் மூலம் எழும் எண்ணங்களை நிறைவேற்றுவது ஒளி உடல் ஆகும். இந்த ஒளி உடல் இயங்குவதற்கு நமது உடலில் உள்ள 7 சக்கரத்தின் மூலம் சக்தி அனுப்பப்படுகிறது. இந்த சக்தி பிராணசக்தி ஆகும். நாம் சமைக்கும் உணவுப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உடனுக்குடன் உட்கொள்ளும் போது அதிலுள்ள முழு சக்தி நமது உடலுக்கு கிடைக்கிறது. தன்னைத்தான் ஒரு ஒளி புள்ளியாக உணர்ந்து இறைவனை நினைவு செய்யும் போது அவரிடமிருந்து சக்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த சக்தி நம் மூலமாக மற்ற இடங்களில் பரவும் போது அந்த இடங்களிலும் நல்ல அதிர்வலைகள் உருவாகிறது. ஓம் சாந்தி.